Hi viewers, Samarnath, Capital Mart Academy. So, இன்னைக்கு நிஃப்டி 18 பாயிண்ட் மைனஸ், பேங்க் நிஃப்டி 406 பாயிண்ட்டு மைனஸ், நிஃப்டி 80 429 பாயிண்ட் பாசிட்டிவ். ஸோ ஆக்சுவலாக வந்து பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது. பட் ஐசிஐசிஐ பேங்க் நல்ல ஒரு கால வரை விட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல. ஒருவேளை வந்து பேங்க் நிஃப்டி இவ்வளோ தூரம் மைனஸ் போனதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வர மைனஸ் போயிருந்துருக்க வேண்டியது. பட் நிஃப்டி ஐடி வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தது. 1.17% வந்து நல்ல ஒரு மேலே போனது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு மைனர் நெகட்டிவிட்டியோடு முடிஞ்சிருக்கு. பட் எனிவே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் திணறிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நிஃப்டிக்கு ரொம்ப முக்கியம், 24,500 போகிறதுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் திணறது பார்த்தோன்னாக்கா ஹோப் கம்மியாகுது. ஸோ நிஃப்டி ஐடி வந்து ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண முடியும். பட் அது வச்சுட்டே வந்து 24,500 போகிறது வந்து ரொம்ப நடக்காத காரியம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 1,200 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னாக்கா தேர்ட் டைம் வந்து ஆல் டைம் ஹை வந்து ரீச் ஆகிற மாதிரி. ஸோ ஆல் டைம் ஹையில் வந்துட்டு அகெயின் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்கும். அங்கே பிரேக் பண்ணுறது சிரமம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 24,500 டார்கெட் வந்துட்டு இப்போ கொஞ்சம் டவுட்டாக படுது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து ஏதாவது பேங்க் நிஃப்டி ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஈவன் வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ், ரிலையன்ஸ் வந்து அதோட இண்டெக்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வெயிட்டேஜ். ஈவன் நிஃப்டியில் பார்த்திங்கனாக்கா செகண்ட் லார்ஜஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற இது. ஸோ அதுவும் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு பீக்கில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது வந்து இந்த 24,500 வந்து அதிகபட்சம் டச் பண்ணோம், இல்லைன்னா டச் பண்ணுறதுக்கு நியர் டேர்மில் வந்து சான்ஸ் வந்து இப்போ கம்மியாக வர மாதிரி எனக்கு தோணுது. சப்சிக்வெண்ட் டேஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டோட்டலாக ட்ரேட் ஆனது வந்து 2,794 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 1,400 ஸ்டாக் பாசிட்டிவும், 1,303 ஸ்டாக் நெகட்டிவும், 89 ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்டாக முடிஞ்சிருக்கு. இதை வந்துட்டு நம்ம இதில் பார்த்தோன்னா தெரியும். இண்டெக்ஸில் பார்க்கும்போது மிட் கேப் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ்ஸு, ஸ்மால் கேப் மைனஸ், மைக்ரோ கேப் ஒரு மார்ஜினலி பாசிட்டிவ். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ரீசன் வந்து ஒரு ஜஸ்ட் பேலன்ஸ்டாக முடிஞ்சிருந்தது. அதே மாதிரி செக்டோரல் இண்டெக்ஸஸ் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட 50% பாசிட்டிவ், 50% நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நம்பர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் வந்து அதுவும் வந்து நிஃப்டி மேலே போகிறது கஷ்டம்தான். ஸோ லாஸ்ட் செஷன்லேயும் வந்து இது ஒரு பேலன்ஸ்டாக தான் இருந்தது. ஓகே, நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம சார்ட்டுக்குள்ளே போய் நான் பார்ப்போம். ஸோ நிஃப்டி நல்ல ஒரு கேப் அப், நேற்று க்ளோஸ்டிங்லேருந்து பார்க்கும்போது நியர்லி 90 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு கேப் அப். பட் அங்கேருந்து சஸ்டெயின் பண்ண முடியல. கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த ஹை ஆல் டைம் ஹை டச் பண்ண இடம் அது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா டவுன் சைடு வந்து ஒரு 163 பாயிண்ட் வந்து கீழே வந்தது. தென் அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி, 116 பாயிண்ட் ரெக்கவரி, சஸ்டெயின் பண்ண முடியல, ப்ராக்ரஸ் பண்ண முடியல. அகெயின் அங்கேருந்து ஒரு 132 பாயிண்ட் அகெயின் டவுன். திருப்பும் வந்து ஒரு 90 பாயிண்ட் ட்ரை பண்ணது. ஸோ அதோட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 18 பாயிண்ட்ஸில் வந்து முடிஞ்சது. ஸோ ஒன்றும் ஒரு டிசெண்டான வாலட்டாலிட்டி. பட் நிஃப்டி ட்ரை பண்ணது அகெயின் வந்து மேலே போக முடியலை. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஐசிஐசிஐ பேங்க் நிஃப்டியில் ஐசிஐசிஐ பேங்க்கு வந்து இன்றைக்கி ஒரு மேஜர் டவுன்ஃபால் இருந்தது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று சொல்லியிருந்தேன், இது நல்ல ஒரு டிசிசிவ் கேண்டில், கொஞ்சம் நல்ல டிசிஷன் சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நல்ல ஆல் டைம் ஹை போயிட்டு நேற்றோட க்ளோசிங்கோடு இன்றைக்கி வந்து கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் எகெயின் வந்து ஒரு டவுட் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ எனிவே பார்த்திங்கனாக்கா சேனல் வந்து நல்ல ஒரு ஹையில் நல்ல ஒரு கேப்பில் இருக்குது. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ரீடெஸ்ட், ஒரு புல் பேக் வந்து வந்தால் தான் வந்து ஒரு டிசிசிவாக வந்து 24,500 வந்து பிரேக் பண்ணி மேலே போகும். ஸோ எது வேணால் நடக்கலாம். பட் இது கீழே வந்தாலும் வந்து நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. மேலே போனால் இட்ஸ் வெல் அண்ட் குட், அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ மேக்ஸ் பெயின் பார்க்கும்போது 23,900 இருக்குது மந்த்லி கான்ட்ராக்டில். பிசிஆர் வந்து 1.44. இந்தியா வீக்ஸ் ஃபியர் இண்டெக்ஸ் வந்து 13.6 இருக்குது. ஸோ வீக்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 2400 வந்து மேக்ஸ் பெயின், பிசிஆர் வந்து 0.99 இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம்.
ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கேப் அப் கொடுத்துருந்தது. ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி வந்து ஒரு 200 பாயிண்ட் மேலேயே வந்து நல்ல ஒரு கேப் அப். பட் அங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. 700 பாயிண்ட் ஃப்ரம் ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 700 பாயிண்ட் வந்து கீழே டவுன். ரொம்ப ஷார்ப்பாக வந்துடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ½ ஹவர்லேயே இது எல்லாமே நடந்துருச்சு. கீழே வந்தது. தென் அங்கேருந்து வந்து ஒரு 300 பாயிண்ட் ரெக்கவரி, ஃபர்தராக ரெக்கவர் பண்ண முடியல. எகெயின் 400 பாயிண்ட் 432 பாயிண்ட் டவுன். ஸோ அப்படியே மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து ஒரு நிஃப்டி பேட்டர்னில் தான் முடிஞ்சது வந்து. ஸோ இதனுடைய டே சார்ட்டில் பார்க்கும்போது டே சார்ட்டில் பார்க்கும்போது ப்ராக்ரஸ் பண்ண முடியல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓரளவுக்கு டெசிசிவான கேண்டில்னு சொல்லலாம் இந்த ரெட் கேண்டில். ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் டவுன் சைடு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ சேனலுடைய அப்பர் பேண்ட் வந்து இந்த 51,000 வந்து இப்போ இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 1200 பாயிண்ட் வந்து கீழே வர்றது சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதனுடைய மேக்ஸ் பெயின் வீக்லி கான்ட்ராக்டில் 52,300, பிசிஆர் 71. மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 52,000 வந்து மேக்ஸ் பெயின் அண்ட் 1.23 வந்து பிசிஆர் இருக்குது. தென் முக்கியமான இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ இது வந்து மிட் கேப் 150 அண்ட் ஸ்மால் கேப் 250. இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா ஓப்பனிங் என்னவோ நல்லா தான் இருந்தது, க்ளோசிங் தான் சொத்து பிரிச்சு அப்படின்ற மாதிரி. இதுவும் நல்ல ஓப்பனிங்கில் வந்து நல்ல மேலே போனது. பட் பெரிய அளவில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி இறங்கல. எகெயின் முயற்சி பண்ணது. எகெயின் அங்கேருந்து பாருங்கள் நல்ல ஒரு சேச்சுரேட் பாயிண்ட், நல்ல ஒரு டஃப் கொடுத்ததுன்னே சொல்லலாம். உலகாமல் டஃப் கொடுத்ததுன்னே சொல்லலாம். பட் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல. நல்லா பார்த்திங்கன்னா டே ஹையில் இருந்து 275 பாயிண்ட்ஸ் வந்து டவுன். எகெயின் நல்ல ஒரு ரெக்கவரி ட்ரை பண்ணியிருக்கு. 144 பாயிண்ட் இல்லைனாக்கா ரொம்ப அதிகமாக முடிஞ்சிருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னு ஜஸ்ட் ஒரு 84 பாயிண்ட் வந்து டவுனில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய வீக்லி சார்ட் பார்க்கும்போது நேற்று நேற்று வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கெயின் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அகைன் அந்த மொமெண்டம் வந்து லூஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் அப்பர் சேனல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 19,400 வந்து இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து ஒரு இந்த 24,500 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, போகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. பட் அதுக்காக ரொம்ப பயப்பட தேவையில்லை. பட் ஓவராலாக வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்காக கீழே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு புல் பேக் வர்றது சகஜம். ஸோ அந்த வகையில் வந்து வி ஹாவ் டு கேஷுவலி ஒரு புல் பேக்லாம் ஒரு கேஷுவலான விஷயம், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரி, நம்முடைய பிக் பிரதர் யூஎஸ் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து லைவில் தான் இருக்குது. ஸோ டிஜே வந்து 55 பாயிண்ட் மைனஸு, ப்ராட் மார்க்கெட் இன்றைக்கி S&P 500 வந்து கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. யூகே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீனில் ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 0.5ல் இருக்குது, ஒரு ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி யூரோ மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 0.5 ரேஞ்சில் வந்து மைனஸில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு நெகட்டிவான அறிகுறியாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து நெகட்டிவில் முடிஞ்சதுனாக்கா நாளைக்கு நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு வரும். ஒரு 100 பாயிண்ட் மினிமம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் டவுன் சைடு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய சார்ட்டு பார்க்கலாம். ஸோ சார்ட் பார்க்கும்போது அந்த ஹோப் குறையுது. இப்போ இங்கே இந்த இடம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இது டவுன் சைடில் பிரேக் வச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து விழுந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இது வந்து வந்து சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து எங்கேயுமே பிரேக் பண்ண முடியல. ஸோ பிரேக் பண்ணது அன்றைக்கி நல்லா ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் எகைன் கீழே வந்தது. ஸோ பார்க்கும்போது வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து இப்போ ஃபர்தராக அப்சைட் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப கம்மியாக தெரியுது. ஓகே யூஎஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது கமெண்ட்ஸ் தான் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ரொம்ப பை. தேங்க்யூ.